ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைக்கிறவங்களுக்காகத்தான், ஏன் உங்களுக்காகத்தான். உங்களுடைய கான்ஸ்டிடியூஷனல் பவர் எல்லாம் மீறி நீங்க தடைகளையும் தொல்லைகளையும் கொடுத்துட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு எதிராகவும் தான் தமிழ்நாடு போராடும் வெல்லும் அப்படின்னு. நீதி கொடுக்க வேண்டியது அவர்கள், அவங்க கொடுக்காம வச்சிருந்து, ஆனா நீங்க அதை வச்சு நீங்க செய்ய வேண்டிய வேலையை செய்யலன்னு ஒரு குற்றச்சாட்டை வச்சு பார்த்தாங்க. ஒவ்வொரு சிறு பிரச்சனைக்கும் போராடி போராடி வென்று கொண்டே இருக்கிறது தமிழ்நாடு. தனிப்பட்ட முறையில் அடிக்கிற அளவுக்கு சில வார்த்தைகள் சொல்லியிருக்காரு. குறிப்பா நாகாலாந்து மக்கள் புறக்கணித்து அனுப்பிய பின்னும் திருந்தாமல் தமிழ்நாட்டு மக்களிடையே குழப்பத்தை உண்டாக்க மட்டுமே பணியாற்றும் ஆளுநருக்கு எதிராக போராடும் சொல்லி முதலமைச்சராக பொறுப்பேற்றதற்கு பிறகு இது போன்று எந்த எதிர்த்தரப்பு நபரையும் பர்சனலா அவர்கள் செய்த விஷயங்களை குறிப்பிட்டு பேசினது நினைவில்லை எனக்கு. தமிழ்நாடு யாரை எதிர்த்து போராடும், தமிழ்நாட்டோட இப்ப யார் சண்டை போடுறாங்க, யாரை வெல்ல போறீங்க அப்படின்னு கேட்கறது முற்றிலும் சீண்டி பார்ப்பது போல வந்த கேள்வியாகத்தான் இருக்குது. ஓங்கியே அதற்கான பதிலை கொடுக்கறதுக்கு நாகாலாந்து விஷயத்தையும் சேர்த்தே சுட்டி காட்டி இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஆளுநர் தேர்தலில் ஒரு கருவியாக தன்னை திமுகவை எதிர்க்கக்கூடிய கட்சிகளுக்கு தன்னை ஒப்பு கொடுத்து கொண்டுதான் இந்த மாதிரி கேள்விகளையே கேட்கிறார்ங்கிறது ஒரு யதார்த்தமான செய்தியாக இருக்குது. எதிர்த்து நிற்பதற்கும் போராடுவதற்கும் வெல்வதற்கும் நாம் எல்லோரும் ஓரணியில் திரள வேண்டும், ஓரணியில் தமிழ்நாடு அப்படிங்கிற முழக்கத்தை அவர் முன்வைத்ததிலிருந்து தங்களால் இயன்ற தொல்லைகளை அரசுக்கு கொடுத்து பார்க்கலாம்னு ஒரு முயற்சியில ஈடுபடுறாங்க. சிறு கேள்வியா பெருங்கேள்வியாங்கிறதெல்லாம் பத்தி கவலைப்படல முதலமைச்சர். எது கேட்டாலும் இனிமேல் பதில் இந்த மாதிரி தான் இருக்கும். புன்னகை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் அரசியல் உரையாடலுக்காக இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர், அரசியல் திறனாய்வாளர் தோழர் ஜென்ராம் அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம். வணக்கம் திரு. தமிழ்நாட்டின் ஆளுநர் கொடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் அதற்கு நம்முடைய முதல்வரின் எதிர்வினையும் ஒரு முக்கிய விவாத பொருளாக மாறி இருக்கு. அதாவது யாரை எதிர்த்து தமிழ்நாடு போராடும்னு ஆளுநர் கேட்குறாரு, அதுக்கு நம்முடைய முதலமைச்சர் ஒரு காட்டமான அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். ஸோ இதை பற்றி உங்களுடைய ஆரம்பகட்ட பார்வை. காட்டமான அறிக்கைன்னு சொல்றீங்கல்ல, அதாவது பல விஷயங்களுக்கு நாகரிகமாக நடந்து கொண்டுட்டு இருந்துகிட்டே வரும்போது சில உண்மைகளை ஓங்கி சொன்னா கூட அது நமக்கு இப்போ காட்டமாக தெரியுதோ அப்படின்னு நினைக்கிறேன் நான் முதல்ல. ஆனா ரொம்ப சிறப்பானது ஒரு பதில், சரியானது ஒரு பதிலடி அப்படிங்கிறதுல எனக்கு முழு உடன்பாடு தான். அது நானும் அப்படிதான் நினைக்கிறேன். ஒரு அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு, ஆளுநருக்கும் குடியரசுத் தலைவருக்கும் 3 மாத கால அவகாசம் முடிவெடுப்பதற்கு நீங்க நிலுவையில வச்சிருந்தா அது திருப்பி அனுப்பியதாக பொருள் அப்படின்னு எல்லாம் இல்லாத, சட்டம் சொல்லாத அர்த்தத்தை எல்லாம் சொல்லி ஒரு மாதிரி இருந்த சூழல்ல அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு ஓரளவுக்கு அதுக்கெல்லாம் ஒரு பெரிய பிரேக் போட்ட மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் சின்ன சின்ன கான்ட்ரோவர்சிஸோட அவர் பேசியிருந்தாலும் மேஜராக ஒரு பின்னடைவு அவருக்கு இருக்கு. அதனால ஒரு சின்ன சின்ன இதுல பேசுறத பெருசுபடுத்த வேண்டாம்னு தமிழ்நாடுல இருக்கக்கூடிய அனைவரும் கடந்து போயிட்டு இருந்தாங்க. ஆனா மீண்டும் பழைய மாதிரி ஒரு டோன் எடுத்து இந்த கேள்வி ஒரு நக்கலாக, சீண்டலாக அந்த கேள்வி வரும்போது அதுக்கு உடனடியான ஃபிட்டிங் ரிப்ளைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு பதிலை முதலமைச்சர் கொடுத்திருக்கிறாரு. ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைக்கிறவங்களுக்காகத்தான், ஏன் உங்களுக்காகத்தான். உங்களுடைய கான்ஸ்டிடியூஷனல் பவர் எல்லாம் மீறி நீங்க தடைகளையும் தொல்லைகளையும் கொடுத்துட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு எதிராகவும் தான் தமிழ்நாடு போராடும் வெல்லும் அப்படின்னு கடுமையான ஒரு பதிலை தான் சொல்லியிருக்கிறார். இனி கொஞ்ச நாளைக்கு அங்கிருந்து பதில் எதுவும் அல்லது புதிய பேச்சு எதுவும் வராது அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு கட்டத்தில் மிக கடுமையான வார்த்தைகளை வைத்து ஆளுநரே கண்டனங்கள் தெரிவிச்சு வந்தார். குறிப்பாக திராவிட சித்தாந்தமே ஒரு இறந்து போன சித்தாந்தம்லாம் பேசினாள். நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு உச்சநீதிமன்ற வழிகாட்டலுக்கு அப்புறம் கொஞ்சம் அடங்கி இருந்த மாதிரி தெரிந்தது, மீண்டும் தொடங்கி இருக்கிறாரு. அதில் குறிப்பாக முதல்வருடைய அறிக்கையில் எடுத்த உடனே அவர் சொல்கிறது கல்வி நிதியை பிடுங்கி வச்சிருக்கிறீங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லாரு. ஸோ அதை பற்றி ஒரு விளக்கம். அது கல்வி நிதி பிடுங்கி வச்சிருக்கிறது ஒன்று.
எடுத்தோடனே இந்தி மொழி தான் சொல்றாங்க. இந்தி மொழியை ஏற்றுக்கொண்டால் தான் கல்வி நிதியை கொடுப்போம் என்று இருக்கும் ஆணவ திமிருக்கு எதிராக தமிழ்நாடு போராடும் வெல்லும் அப்படின்னு சொல்றாரு. அதான் அந்த கண்டிஷன் எஸ்எஸ்ஏ ஃபண்ட்ஸை ரிலீஸ் பண்றதுக்கு, எஸ்எஸ்ஏ நிதியை கொடுப்பதற்கு நீங்க இந்தியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்லது மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு ஒரு முதல்ல இல்லாத ஒரு நிபந்தனையை பின்னால போடும்போது அதை தமிழ்நாடு எதிர்த்தது. அதற்கான நிதியை கொடுக்க மாட்டோம் அப்படின்னு நேரடியாக ஒரு அச்சுறுத்தலை முன் வச்சாரு கல்வி அமைச்சர். அதற்கு பிறகு கல்வி உரிமை சட்டத்துல தனியார் பள்ளிகள்ல இடம் பெறும் மாணவர்களுக்கு அவர்களுக்கான கட்டணத்தை செலுத்துவதற்காக வர்ற நிதி, அந்த நிதியையும் அவங்க நிறுத்தி வச்சிருந்தாங்க. அதனால இந்த முறை அதற்கு மாணவர்கள் அனுமதிக்கான நேரம் தள்ளி போகுது. அந்த அட்மிஷன் சீசன் வந்ததற்கு அப்புறமும் தமிழ்நாடு அதற்கான வேலைகளை தொடங்கவில்லைன்னு ஒரு குற்றச்சாட்டை வச்சாங்க. நிதி கொடுக்க வேண்டியது அவங்க கொடுக்காம வச்சிருந்து, ஆனா நீங்க அதை வச்சு நீங்க செய்ய வேண்டிய வேலையை செய்யலன்னு ஒரு குற்றச்சாட்டை வச்சு பார்த்தாங்க. உயர்நீதிமன்றத்துல வழக்கு போட்டு அங்கிருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வாங்கி அதை உச்ச நீதிமன்றத்துல பிரசன்ட் பண்ணி அவங்க அதுக்கப்புறம் அங்க நோட்டீஸ் கொடுத்து அந்த பணமும் இப்போ சேர்ந்திருக்குது. ஒவ்வொரு சிறு பிரச்சனைக்கும் போராடி போராடி வென்று கொண்டே இருக்கிறது தமிழ்நாடு. அது போராட்டம் யாரும் விரும்பி செய்யற வேலை இல்லை. ஆனா சூழல் மனிதர்கள் மேல அப்படி ஒரு அழுத்தத்தை கொடுக்கும் போது எல்லாருமே போராடித்தான் வெல்ல வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு போவாங்க. பிறந்த குழந்தை கூட அழுகை என்ற போராட்ட வடிவத்தின் மூலமாகவே தன்னுடைய தேவையை நிறைவேற்றிக் கொள்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் மேலும் மேலும் அழுத்தம் கொடுத்தா தாக்குண்டால் புழு கூட தரைவிட்டு துள்ளும் அப்படின்னு கவிதையும் ஒரு கவிதை இருக்கு. தாக்குண்டால் புழு கூட தரைவிட்டு துள்ளும், கழுகு தூக்கிடும் குஞ்சு காண துடித்திடும் கோழி, சிங்கம் சினந்து தாக்கினால் சிறு முயல் கூட எதிர்த்து நிற்கும், சாக்கடை கொசுக்களா நாம் சரித்திர சக்கரங்கள் அப்படின்னு கவிஞர் தனியை செல்வனுடைய கவிதை ஒண்ணு இருக்கு. இது எல்லாம் தான் நினைவுக்கு வருது. நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பார்க்கும் போது அதெல்லாம் தான் நினைவுக்கு வருது. சட்ட விதிகள் சொல்வதன்படி அதைக்கு மேல எதுவும் செய்யாம, அதே சமயத்துல அதுக்கு விரோதமாகவும் எதுவும் செய்யாம, சட்டங்களும் விதிகளும் என்ன அனுமதிக்கிறதோ அந்த வட்டத்துக்குள்ள இருந்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நிர்வாகத்தை நடத்திட்டு இருக்கிறாரு. ஆனா அவரை கையை முறுக்கி பாக்குறதுக்காக சட்டத்தை இன்னும் சீரியஸாக யாரு காப்பாற்றணுமோ, இந்திய அரசமைப்பு சட்டத்தை இன்னும் அதிகமாக அக்கறையோடு யார் காப்பாற்றணுமோ அவங்க அதுல இருந்து நழுவி வெவ்வேறு வழிகள்ல மாநிலங்களை நெருக்கி கொண்டிருக்கிறார்கள். அப்படிங்கிற சூழல்ல மாநிலங்கள் எதிர்த்து நிற்கத்தான் செய்யும். ஒரே கட்சியை சார்ந்தவர்கள் அவங்க சொல்ற டபுள் இன்ஜின் கோட்பாடுல இருக்கக்கூடியவர்கள் ஒரு வேளை எதிர்க்காம இருக்கலாம். அந்த ஒரே கட்சியினுடைய ஒழுங்குக்கு கட்டுப்பட்டு அந்த முதலமைச்சர்கள் பேசாம இருக்கலாம். ஆனா அவர்களுக்கும் இந்த நெருக்கடிகளை அவர்கள் உணரத்தான் செய்வார்கள் அப்படின்னு நான் நினைக்கிறேன். முதல்வரோட இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றது, கல்வி நிறுவனங்களில் இளைய தலைமுறையிடம் மூட நம்பிக்கைகளை கொண்டு புகுத்துறவர்களுக்கு எதிரான ஒரு போராட்டம் அப்படிங்கிறத டிக்ளேர் பண்றாரு. அது உண்மையிலே பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் தமிழ்நாடு நீண்ட காலமாக ஒரு அறிவார்ந்த மாநிலம், இன்னைக்கு ஒரு பக்கம் இந்த விஜய் மாதிரி ஆட்களால் ஒரு சினிமா பைத்தியம் பரவிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் நம்முடைய ஆளுநரோ அல்லது டாக்டர் தமிழிசை போன்றவர்களோ கோமிய கோட்பாடுகளை தொடர்ந்து பரப்பிட்டு வராங்க. ஸோ இதற்கு எதிரான ஒரு போர்க்குரல் ஒரு மிக முக்கியமானதா கருதுறேன். நீங்க நினைக்கிறீங்க? ஆமா, இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது முதலமைச்சர் இதுல. அது அறிவியல் மனப்பான்மையை விதைக்கிற கல்வி நிலையங்களுக்குள்ள மூட நம்பிக்கைகளையும் புரட்டு கதைகளையும் சொல்லி இளம் தலைமுறையை 100 ஆண்டு பின்னோக்கி இழுக்கிற சதிக்கு எதிராகவும் தமிழ்நாடு போராடும் அப்படின்னு சொல்றாரு. நீங்க இங்கு நடக்கக்கூடிய விஷயங்களை சொன்னீங்க. ஆனா என்சிஇஆர்டி பாடப்புத்தகங்கள்ல சமீபத்துல செய்திருக்கக்கூடிய மாற்றங்கள் இன்னும் சீரியஸாக யோசிக்க வைக்குது. இங்க உண்டான பகுத்தறிவு அல்லது மூட நம்பிக்கைகளுக்கு எதிரான உணர்வு எல்லாமே யாரும் மேலிருந்து ஊட்டியது இல்லை. இயல்பாக மனிதர்களுக்கு ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்க பழக்கி அதன் மூலமாக விடைகளை தேடி ஒவ்வொருவரும் ஒரு முடிவுக்கு சேரக்கூடிய ஒரு பண்பாட்டை தமிழ்நாட்டுல 60களுக்கு பிறகு சமூகம் உருவாக்கி இருக்குது. அதற்கு ஒரு அடித்தளமாகவும் தூண்டுகோலாகவும் திராவிட இயக்கங்கள் இருந்திருக்கின்றன. ஆனா அதுக்கு நேர் மாறாக அங்க
கேள்வி கேட்பதையே வந்து சர்ச்சைக்குரிய விஷயங்களை மாணவர்கள் பக்கத்துல பாடத்திட்டத்திலேயே இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு தியரியை அவங்க முன் வச்சு கேள்வி கேட்பதற்காக, உரையாடுவதற்காக, விவாதம் செய்வதற்காக, அதன் மூலமாக தங்களுடைய அறிவையும் புரிதலையும் பெருக்கிக் கொள்வதற்காக இருக்கிற எந்த வாய்ப்பையும் கொடுக்காம பாடப்புத்தகங்கள்ல இருந்து முகலாய பேரரசு அப்படின்னு ஒன்று இந்திய வரலாற்றுல இருந்ததையே எடுத்துடுறாங்க. தேசத்தின் தந்தை என்று எல்லாராலையும் கொண்டாடி கொண்டிருக்கிற மகாத்மா காந்தியினுடைய படுகொலையையும் அதற்கு காரணமாக இருந்த ஒரு மதவாத அரசியலையும் மாணவர்கள் பேசித்தானே தெரிஞ்சுக்குவாங்க. அல்லது நீங்க சொல்லி கொடுத்தா அவங்க கிட்ட இருந்து வரக்கூடிய கேள்விகள்ல தானே அவங்க முழுமையாக அதை புரிந்து கொள்ள முடியும். ஆனா அதை ரொம்ப இயல்பானதாக மாற்றுகின்ற வேலையையும் சில கோட்பாடுகளின் அடிப்படையில வழி தவறி போனவர்களாக இருந்தாலும் சரி, சில பிரிவினைவாத இயக்கங்கள், சில தீவிரவாத இயக்கங்கள் இந்த கான்செப்ட், இந்த கருத்தியல்கள் பற்றிய பாடங்கள் அல்லது அதனுடைய குறிப்புகள் கூட இருக்கக்கூடாது, அது எல்லாமே சர்ச்சைக்கு உரியவை அப்படின்னு சொல்லி ஒற்றை பார்வையை மட்டுமே பாடப்புத்தகங்கள்ல கொண்டு வர்ற ஒரு வேலையை செய்யறாங்க. அது அறிவியல் மனப்பான்மையை ஒரு காலத்திலையும் வளர்க்காது. ஏன் இப்படி சொல்றீங்க அப்படின்னு ஆசிரியர்களோட உரையாடி தங்களுடைய புரிதலையும் அறிவையும் வளர்த்துக் கொள்வதற்கான வாய்ப்பையும் இது முழுக்க முழுக்க மறுக்குது. அதை ஒரு அடுத்த தலைமுறையின் மீதான அக்கறையோடு முதலமைச்சர் வந்து உண்மையான வளர்ச்சிக்கு இது இடம் கொடுக்காதுங்கிறதுனால அதையும் எதிர்த்து போராடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதுவும் ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்டாகத்தான் இருக்குது. இன்னும் நேரடியாக ஆளுநரை தனிப்பட்ட முறையில் அடிக்கிற அளவுக்கு சில வார்த்தைகள் சொல்லியிருக்காரு. குறிப்பா நாகாலாந்து மக்கள் புறக்கணித்து அனுப்பிய பின்னும் திருந்தாமல் தமிழ்நாட்டு மக்களிடையே குழப்பத்தை உண்டாக்க மட்டுமே பணியாற்றும் ஆளுநருக்கு எதிராக போராடும் சொல்லி நேரடியாக அவருடைய முகத்துக்கு எதிராக தன்னுடைய கணையை வீசி இருக்கிறார். ஆமா, இதற்கு முன்னால தமிழ்நாட்டுக்கு வருவதற்கு முன்னாலே என்ன பொறுப்பில் இருந்தாரோ அந்த பொறுப்பில் இருக்கும் போது நியாயமாக நடந்து கொள்ளவில்லை. அங்கு பேச்சுவார்த்தைக்கு வந்தவர்களிடம் ஒரு மோசடியாக சில விஷயங்களை செய்துதான் அந்த உடன்பாட்டை எட்டி இருக்கிறார்ங்கிற மாதிரி செய்திகள் இருந்தது. அவர் அங்கிருந்து விடைபெற்று வரும்போதும் உரிய பிரிவு உபசாரங்கள் எதுவும் நடத்தாம பிரஸ் உட்பட பாய்காட் பண்ணி அந்த மாதிரி பல்வேறு நெருக்கடிகளின் ஊடாகத்தான் அவர் அங்கிருந்து கிளம்பி இங்க வந்து சேர்ந்திருக்கிறாரு. சாதாரணமாக தமிழ்நாடு முதலமைச்சராக பொறுப்பேற்றதற்கு பிறகு இது போன்று எந்த எதிர்த்தரப்பு நபரையும் பர்சனலா அவர்கள் செய்த விஷயங்களை குறிப்பிட்டு பேசினது நினைவில்லை எனக்கு. ரொம்ப அப்படியே எதையும் பேசியிருந்தாலும் அது ரொம்ப அரிதான ஒரு விஷயம். பெரும்பாலும் கோட்பாட்டு ரீதியான வேறுபாடுகளை சுட்டிக்காட்டி அதை பத்தி தான் முதலமைச்சர் பேசியிருக்கிறாரு. ஆனா இந்த முறை இது தேவையில்லாத ஒரு சீண்டல். பர்சனலா வந்து தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லுங்கிற முழக்கத்தை முன்வைத்திருக்கிறது முதலமைச்சர் மு க ஸ்டாலின். ஓரணியில் தமிழ்நாடு அப்படிங்கிற முழக்கத்தை முன்வைத்திருக்கிறது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அல்லது திமுக தலைவர் மு க ஸ்டாலின். அதையெல்லாம் வந்து தமிழ்நாடு யாரை எதிர்த்து போராடும், தமிழ்நாட்டோட இப்ப யார் சண்டை போடுறாங்க, யாரை வெல்ல போறீங்க அப்படின்னு கேட்கறது வந்து முற்றிலும் சீண்டி பார்ப்பது போல வந்த கேள்வியாகத்தான் இருக்குது. அதனால ஓங்கியே அதற்கான பதிலை கொடுக்கறதுக்கு நாகாலாந்து விஷயத்தையும் சேர்த்தே சுட்டி காட்டி இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. இன்னும் முக்கியமா பாத்தீங்கன்னா சில ஊடகங்களும் ஊடகவியலாளர்களும் ஈவன் சில புதிய அரசியல் தலைவர்கள் கூட என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, திமுக ஆர்எஸ்எஸோடு மறைமுக கூட்டணி, பாஜகவோட மறைமுக கூட்டணின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அதெல்லாம் அவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய அடி கொடுக்கும் விதமாக மிக தெளிவாக ஒரு சித்தாந்த ரீதியாகவும் அந்த விளக்கம் அமைந்திருக்கு. ஸோ இது வந்து ஒரு எலெக்ஷனை நோக்கிய ஒரு வாரத்துக்கு முன்னாடி நடத்துறாருன்னு எனக்கு தோணுதுன்னு உங்களுடைய கருத்து? எலெக்ஷனை நோக்கிய வாரை முதலமைச்சர் நடத்துவதற்கு முன்னால அதுக்கு வந்து காரணமாகவும் அவர் தான் இருக்கிறாரு, ஆளுநர் தான் இருக்கிறாரு. ஆளுநர் வந்து தேர்தலில் ஒரு கருவியாக தன்னை வந்து திமுகவை எதிர்க்கக்கூடிய கட்சிகளுக்கு தன்னை ஒப்பு கொடுத்து கொண்டுதான் இந்த மாதிரி கேள்விகளையே கேட்கிறாருங்கிறது ஒரு யதார்த்தமான செய்தியாக இருக்குது. அதனுடைய எதிர்வினையாக முதலமைச்சர் பேசும்போது அதுவும் பொலிட்டிக்கலாகத்தான் இருக்கும். யாரு அரசியல்வாதிகள் பேசுவது அனைத்தும் பாலிடிக்ஸ் தான். ஆனா அது பார்ட்டி பாலிடிக்ஸ் இல்ல, எலக்டோரல் பாலிடிக்ஸ் இல்ல, தேர்தலுக்காக பேசக்கூடிய விஷயங்களை அவங்க பேசல. ஆனா புதிய இந்தியால 2014க்கு பிறகான புதிய இந்தியால எல்லா நடவடிக்கைகளுமே தேர்தலை ஒட்டியே, தேர்தலை மனதில் கொண்டே நடத்தப்படுகின்றன அப்படின்னு ஒரு நம்பிக்கையை மக்கள் மத்தியில விதைச்சிருக்கிறாங்க.
தாங்கள் எப்படி செயல்படுகிறோமோ அதே மாதிரி தான் எல்லாரும் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு உணர்வை மக்களிடம் கடத்தி இருக்கிறார்கள். அதுல குறிப்பாக ஊடகம் சார்ந்த ஊடகங்கள்ல பங்கேற்கிற பல நண்பர்களுக்கு அந்த கருத்து வந்து உடனடியாக ரிசீவ் பண்ணியிருக்காங்க, அவங்க வாங்கியிருக்கிறாங்க. அதனால அவங்க வந்து முதலமைச்சர் எது செய்தாலும் எந்த தலைவரும் தன்னுடைய தொண்டர்கள் இறந்து போவதை விரும்ப மாட்டார்னு சொல்றதுல கூட அரசியல் பார்க்கக்கூடிய நபர்களாக, அது உண்மையிலேயே அங்கு நடந்த எந்த குற்றத்தையும் பத்தி பேசல, அதை தாண்டி குற்றங்களை தாண்டி மனித உயிர்களை காப்பதையும் மனிதம் தொடர்பான வேறு சில விஷயங்களையும் வலியுறுத்தக்கூடிய வார்த்தைகளை எல்லாம் கூட தேர்தலுக்காக அரசியல் ஆதாயத்திற்காக சொல்லக்கூடிய அளவுக்கு மலினப்பட்டு போயிருக்கிற நமது நண்பர்கள் பலரை நம்ம பார்க்க முடியுது. அதனுடைய விளைவாகத்தான் முதலமைச்சர் பேசிய இந்த மாதிரி பேச்சுக்களையும் தேர்தலுக்காக தயாராகிறார்ங்கிற மாதிரி அவங்க பேசுறாங்க. தேர்தலுக்கு நீங்க எதிர்த்தரப்புல இருக்கக்கூடிய எல்லாரும் தயாராகும் போது எலெக்ஷன் கமிஷன் அனௌன்ஸ் பண்ற வரைக்கும் நாங்க கையை கட்டிட்டு ரூமுக்குள்ளதான் உட்காந்துருப்போம்னு இருக்கணும்னு அவங்க எதிர்பார்க்கறாங்க போல இருக்கு. நீங்க புறப்படுவதற்கு முன்பே, அதாவது நீங்க போட்டிக்கு எங்க இருந்து புறப்படணுமோ அங்க நீங்க புறப்படுவதற்கு முன்பே நாங்க பாதி தூரம் போயிடணும் அப்படிங்கிற ஒரு உந்துதல்ல எதிர்கட்சிகள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. ஆனா நாங்களும் ஓடுவதற்கு தயாராகத்தான் இருக்கிறோம், எந்த நேரத்துல வந்தாலும் நாங்க ரெடியாகத்தான் இருக்கிறோம்ங்கிற உணர்வை முதலமைச்சர் வெளிப்படுத்தினால் அது அவர்களுக்கு வந்து வலிக்கிறது. அதனால அவங்க வேறு விதமான குற்றச்சாட்டுகளை முதலமைச்சரை நோக்கி திருப்புறாங்க. மொத்தத்தில் இந்த ஆளுநருடைய வினையும் முதல்வரின் எதிர்வினையும் எதை காட்டுகிறது? ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டை பாதிக்கின்ற ஒன்றிய அரசால செயல்படுத்த வேண்டிய பல விஷயங்களை தமிழ்நாட்டுக்கு சாதகமாக அல்லது தமிழ்நாட்டுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய பல விஷயங்களை கூட ஒன்றிய அரசு சரியாக செய்யல. மேலும் அரசியல் ரீதியான பங்கேற்பை கூட குறைத்து கொண்டு போவதற்கான டீலிமிட்டேஷன், இப்படி பல்வேறு பிரச்சனைகள் ஒன்றிய அரசு சார்ந்து வருது. அதை எல்லாத்தையும் எதிர்த்து நிற்பதற்கும் போராடுவதற்கும் வெல்வதற்கும் நாம் எல்லோரும் ஓரணியில் திரள வேண்டும், ஓரணியில் தமிழ்நாடு அப்படிங்கிற முழக்கத்தை அவர் முன்வைத்ததிலிருந்து இவர்கள் கையில் இருந்து ஏதோ ஒன்று நழுவி போகிறது, இவங்க கையில கிடைக்கும் என்ற நம்பிக்கையோட காத்திருந்த ஏதோ ஒன்று வெற்றி வந்து நழுவி போகிறதுங்கிற உணர்வு எதிர்கட்சிகளுக்கு வந்திருக்கு. அதனால அவங்க தங்களால் இயன்ற தொல்லைகளை அரசுக்கு கொடுத்து பார்க்கலாம்னு ஒரு முயற்சியில ஈடுபடுறாங்க. அப்படி ஒரு விதமாக ஆளுநர் இந்த பிரச்சனையில இப்படி ஒரு கேள்வியை எழுப்பும் போது அது சிறு கேள்வியா பெருங்கேள்வியாங்கிறதெல்லாம் பத்தி கவலைப்படல முதலமைச்சர். எது கேட்டாலும் இனிமேல் வந்து பதில் இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிற, ஏன்னா இது தேர்தல் மோடுக்குள்ள நீங்க எல்லாரும் போயிட்டீங்கன்னா நாங்களும் அந்த மாதிரி மோடுக்குள்ள போயிடுவோங்கிறத உணர்த்தும் விதமாக இந்த பதிலை சொல்லி இருக்கிறாரு அப்படின்னு நினைக்கிறேன். அதுல நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க, அதோட சேர்த்து அந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுகளை மக்களின் விருப்பத்திற்கு மாறாக நெருக்கும் ஜனநாயக விரோதிகளுக்கு எதிராகவும் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் ஆளுநரின் அதிகார அத்துமீறல்களுக்கு எதிராக ஒவ்வொரு முறையும் நீதிமன்றத்துக்கு சென்று மாநில உரிமைகளை நிலைநாட்டுகிறோம், அரசியல் சட்டத்தின் மாண்பை சிறுமைப்படுத்தும் எண்ணம் கொண்டவர்களுக்கு எதிராக தொடர்ந்து போராடுவோம்னு சொல்றாரு. அந்த இரண்டு விஷயங்களும் அந்த நாகாலாந்தோட சேர்த்து இந்த ரெண்டு விஷயங்களுமே நேரடியாக ஆளுநரை நோக்கி தான் இருக்கிறதாக நினைக்கிறேன். ஆக அவன் எதிர்த்தரப்பிலிருந்து எப்படி வருதோ அதற்கு அதை விட பல மடங்கு கனமானது ஒரு பதிலை கொடுக்கறதுன்னு முதலமைச்சர் முடிவு செய்து விட்டார்ங்கிறது இந்த பதில் மூலமாக தெரியுது. தமிழ்நாட்டின் வளர்ச்சியை பின்னுக்கு தள்ளக்கூடிய ஒரு ஆளுநர், அவருடைய ஒரு திமிர் கருத்து, அதுக்கு எதிராக வழக்கத்துக்கு மாறான ஒரு காட்டமான அறிக்கையை ஒரு சித்தாந்த தெளிவோடு முதல்வர் கொடுத்திருக்கிறாருங்க கருத்தை தெளிவாக சொன்னீங்க. உங்களுடைய நேரத்துக்கும் பங்கேற்புக்கும் மிக்க நன்றி. வணக்கம் தோழர். வாய்ப்புக்கு நன்றி திரு. வணக்கம்.